ஹலோ ஆல் வெல்கம் டு ஹொரே வேர்ல்ட். இந்தியாவில் காம்படிட்டிவ் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஏன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து தலைவனோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கு. இந்தியாவோட டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம்லையுமே சிசாட் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த குவாலிஃபையிங் பேப்பரை கிளியர் பண்ணால் தான் அடுத்த பேப்பர்ஸ்க்கு போக முடியும். ஸோ அந்த குவாலிஃபையிங் பேப்பர் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஆப்டிடியூட். அதே போல் கேட் எக்ஸாம்லேயும் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது மாதிரி ஆப்டிடியூட ரோல் வந்து நிறையவே இருக்கு. எதுக்கு இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் வைக்கிறாங்க அண்ட் எப்படிலாம் இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம எந்த டாபிக்லேருந்து அதிகமாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 டாபிக் இருக்கும். அந்த 15 டாபிக் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஆப்டிடியூடை வந்து மாஸ்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எதனால ஆப்டிடியூட் வைக்கிறாங்கன்னா, ஆப்டிடியூட் நம்ம வந்து ரெஸ்யூமில் ஆட் பண்ணும்போது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்லுவோம். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னா என்ன? ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். அதே பேசிக் தான் ஆப்டிடியூடுமே. ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணும்போது 50% ஆஃப் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிடும். மீதி 50% கான்செப்ட் தேவை. ஸோ இது இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து இவ்வளோ இதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கான்செப்ட் வந்துடும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்யூம் எல்லாம் ஆட் பண்றது. இப்போ எங்கேயாவது நம்ம ஒர்க் பிளேஸ்க்கு போகும்போது அங்கே எடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இது ஒரு பேசிக் கிரிட்டீரியா வந்து வச்சிருக்காங்க எல்லா டெஸ்ட்லையுமே. அதே போல ஆப்டிடியூட்ல இன்வால்வ் இருக்கக்கூடிய கான்செப்ட்டுமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற கான்செப்ட் தான் இருக்கும். ஒரு பொருள் வாங்குறோம், அதுக்கு வந்து இவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூட்ல இந்த மாதிரி டே டு டே ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கறது தான் ஆப்டிடியூட். இதனாலதான் எல்லா போஸ்டிங்க்குமே வந்து ஆப்டிடியூட ஒரு பேசிக் கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. ஐயோ! இவ்ளோ வேல்யூபிளா இருக்கே! அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு யோசிச்சா, அதான் கிடையாது. இது ரொம்பவே ஈஸியா பிரிச்சு படிக்கலாம். அததான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். மெயினா வந்து ஒரு 15 டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்ஸ வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். மோஸ்ட்லி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா, ஃப்ரம் த டாபிக் ப்ராப்ளம் ஆன் ட்ரெயின்ஸ், ஆவரேஜ், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், HCF அண்ட் LCM, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ஏஜஸ், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராபபிலிட்டி, அலிகேஷன் ஆர் மிக்சர், கேலண்டர், கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்ஸ்லேருந்து தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்திருக்கு. நீங்க இந்த கான்செப்ட்ஸை படிச்சு அதுக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆப்டிடியூடிங் வந்து சால்வ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம வெர்பல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் சொல்லிட்டு இன்னும் சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த போர்ஷன்லாம் வந்து இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் கிடையாது. ஸோ அஸ் அ ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டா நான் இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நம்ம இதவே வந்து வீடியோஸா போடலாம். அந்த கான்செப்ட் அப்புறம் சம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் வந்து அடுத்த வீடியோ போடலாமான்னு பார்க்குறேன். ஆப்டிடியூடுங்கிறது ஃபைனல் இயர் அண்ட் ப்ரீ ஃபைனலுக்கு மட்டும் கிடையாது. செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் படிச்சா கூட நீங்க பார்க்கலாம். அதனால இல்ல நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நீங்க இப்பவே வந்து பேசிக் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் கத்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கும். மத்த கான்செப்ட்ஸ் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம்ல. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இது மாதிரி இன்ஜினியரிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.